வணக்கங்க. இன்னைக்கு லோவர் மிடில் கிளாஸ் பற்றி பேச போகிறேன். நான் ஏன் லோவர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்கிறேன்னா, 3,00,000 ரூபாய்க்கு கீழே சம்பளம் வாங்குறவங்கள பற்றி பேசலாம்னு நினச்சேன். ஒரு வருஷத்துக்கு 3,00,000 ரூபா, மாதம் 25,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள, பர்மனெண்ட் ஜாபில் இருக்கிறவங்களோட கஷ்டங்களை பற்றி பேசலாம்னு நினச்சேன். இந்த 30,000 ரூபா 25,000 ரூபா வாங்குறவங்க இன்கம் டேக்ஸ் இல்லை அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபெய்த் உண்டு. அதாவது இவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் வாங்குறது இல்லை அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஃபர்மாக சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இவங்களுக்கு டேக்ஸ் கட்டுறாங்கங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நான் சொல்கிறது ஜிஎஸ்டி இன்டைரக்ட் டேக்ஸ் கிடையாது. எப்படி சர்க்கார் இவங்கள்ட்டேருந்து பணம் பிடுங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் சோஷியல் மீடியாலேயும் ஏதோ நாங்கள் 2,00,000 பேர் தான் டேக்ஸ் கட்டுறோம், நாங்கள் தான் பணம் கட்டுறோம், மீதி யாரும் பணமே கட்டுறதில்ல அப்படின்னு ஒரு கும்பல் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அவங்களோட இவங்க ஜாஸ்தி டேக்ஸ் கட்டுறாங்க ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ரி. தட் இஸ், ஒரு சேல்ரியில் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இவங்க ஜாஸ்தி கட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் 15,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினாதான் இந்த சோக்கால்டு அப்பர் மிடில் கிளாஸு 35% டேக்ஸ் கட்டுறாங்க. ஆனால் இந்த 2,00,000 3,00,000 வாங்குறவங்க ஆக்சுவலாக எப்படி 35% டேக்ஸ் கட்டுறாங்க அப்படிங்கிறத ஒரு மின்ட்டில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ஆர்டிக்கலை போடுறேன், அதுக்கப்புறம் ஒரு கிராஃபை தனியாக போடுறேன். அந்த கிராஃப் இந்த பேசுறது ஃபுல்லாக வரும். ஸோ தட் நீங்கள் என்ன புரிஞ்சுட்டு இருக்கீங்கிறத பேசுகிறேன். ஒரு ஏன்னு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. அவர் 15,000 ரூபா மாதம் சம்பாதிக்கிறாருன்னு வச்சுப்போம். ஓல்டு ரெஜிம் படி 2,00,000 ரூபாய்க்கு கம்மியாக சம்பாதிக்கிறாரு, டேக்ஸ் கிடையாது. நியூ ரெஜிமில் 3,00,000 ரூபாய் வரைக்கும் கம்மியாக சம்பாதிக்கிறாரு, அதனால டேக்ஸ் கிடையாது. ஆனால் எப்படிலாம் கவர்மெண்ட் வாங்குறாங்கன்னு பாருங்கள். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவென்யூ ப்ரெஷர் போடுறதுனால 3 டயர் கவர்னன்ஸில் எல்லா இடத்துலையும் ரெவென்யூ கட்டணுங்கிறதுனால வருஷத்துக்கு 2,500 ரூபா ஸ்டேட் கவர்மெண்ட்டு சேல்ரிட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பீப்புள் மேலே ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் போடுறாங்க. அந்த ப்ரொஃபஷனல் டேக்ஸை நீங்கள் கட்டி தான் ஆகணும். கட்டலைன்னா கார்ப்பரேஷன் ஆஃபீஸ் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம். இது இந்தியா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் உண்டு. தமிழ்நாட்டில் மட்டும் இருக்குது, தமிழ்நாடு சர்க்கார் இதை கேன்சல் பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மேண்டேட்ரி கான்ட்ரிபியூஷன் 4% ஆஃப் சேல்ரி, அதாவது 7,200 ரூபா கம்பல்சரியாக இவர் கட்டணும் வருஷத்துக்கு. 1,350 ரூபா மிஸ்டர் ஏயும் 5,850 ரூபா எம்ப்ளாயரும் கட்டணும். இல்லாட்டா எம்ப்ளாயர் இவர் கேஷாக அதை கொடுத்துட போகிறார். பல ஊரில் இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலே இருக்காது. திருப்பூரில் பல வருஷம் போராடின அப்புறம் தான் இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல். இந்த இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பெனிஃபிட்டை வாங்கிறதுக்குள்ள உங்களோட உயிரே போயிடும். இது டேக்ஸ் பிகாஸ் மேண்டேட்டரி கட்டலைன்னா உடனே சாவடிச்சிருவாங்க. நேரு காலத்தில் இது வந்தது நியாயம். ஏன்னா அப்போ ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் கிடையாது, இந்தியாவில் இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. இந்த 8,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு கட்டுறதுக்கு கம்பெனியில் மெடிக்கல் பாலிசி எடுத்து கொடுத்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்ஃபேக்ட் பல கம்பெனி நல்லவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இஎஸ்ஐயும் பிடிச்சி பாலிசியும் கொடுத்துருவாங்க. பட் முக்கால்வாசி இடத்துல கணக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா, உனக்கு நாங்கள் இஎஸ்ஐ கட்டிட்டோம், நாங்கள் பாலிசி கட்ட மாட்டோம்னு. ஒரு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் போய் உங்கள் நம்பரை வச்சு நீங்கள் வாங்கி சர்வீஸ் வாங்கி பாருங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட்டோட மோசமாக இருக்கும். இதில் உங்களுக்கு 5 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஆனால் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்னு பல பேருக்கு தண்டமாக சம்பளத்தை கொடுத்துட்டு, டாக்டருக்கெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளத்தை கொடுத்துட்டு சரியாக சர்வீஸை உங்களுக்கு வராது. பெரிய மெட்ரோஸை எடுத்துக்காதீங்க. திருப்பூரில் இப்போ தான் இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலே வந்திருக்கு. அதில் பெரிய பெரிய வியாதியெல்லாம் பார்க்க முடியாது. திரும்பி ஊரை விட்டு ஓடணும். ஆனால் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு திருப்பூரில் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் அதே ஒரு இன்சூரன்ஸாக போட்டிருந்தீங்கன்னா அவர் காசை கொடுத்துருப்பார். இது வரைக்கும் எவ்வளோ ஆயிடுச்சு? 2,500 போச்சு, ஒரு 7,200 போச்சு. ரெண்டு சேர்த்திங்கன்னா எவ்வளோ? 9,700. சம்பளம் எவ்வளோ? 1.8. அதனால் இப்போ அடுத்ததுக்கு போவோம். மேண்டேட்டரி எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இபிஎஃப். இது பேசிக்லி கவர்மெண்ட் பேரில் கடன். இபிஎஃப் எய்தர் 5% தூக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு மங்காட்டாடும், இல்லாட்டா கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கும். கம்பல்சரி, உங்களுக்கு சாய்ஸே கிடையாது. இப்போ இது 12% ஆஃப் எம்ப்ளாயீஸ் பேசிக் வேஜஸ். அப்போ 12% போட்டிங்கன்னா 21,600.
ஸோ இந்த 21,200 நீங்கள் இது சேர்த்தீங்கன்னா ஆல்ரெடி 9,700 கணக்கு வந்துடுச்சு. இதெல்லாம் சேர்த்து தோராயமாக 31,000 ரூபாய் போயிடுச்சு. எம்ப்ளாயீஸ் பென்ஷன் ஸ்கீம், அதாவது எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டைரக்டட் டு இபிஎஸ். அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் டெபாசிட் லிங்க்ட் இன்சூரன்ஸ், கம்பல்சரியாக இன்சூரன்ஸ் கவர்மெண்ட் மூலமாக போடணும். அதுக்கு 1/2% சேல்ரி 900 ருபீஸ். ஸோ மிஸ்டர் ஏ டேக் ஹோம் சேலரியில் இதெல்லாம் குறைச்சிடுவாங்க. 1.8 lakhs சம்பாதிக்க வேண்டியவர் 1,54,000 ரூபா சம்பாதிக்கிறார். ஆனால் கம்பெனி என்ன கணக்கு காட்டுவாங்கன்னா, இவருக்கு கணக்கு 2,09,000 ரூபா, 1,54,000 ரூபாய் இவர் கையில் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 54,000 ரூபா கவர்மெண்ட்டுக்கு போகுது. நீங்கள் மேக்ஸில் கணக்கு போட்டு பாருங்கள். இதை எதையுமே அவன் கட்ட மாட்டேன்னு சொல்ல முடியாது. கட்டலைன்னா லேபர் ஆஃபீஸர் கம்பெனியில் உட்காந்து லஞ்சம் வாங்கிடுவோம். நீங்கள் பிஎஃப் ஆஃபீஸில் போய் உங்கள் பிஎஃப்ஐ கிளைம் பண்ணி பாருங்கள். பெரிய பணக்காரங்கன்னா ஈஸியாக வாங்கிடலாம். சின்ன சின்ன கம்பெனியில் பிஎஃப் ஃபோர்ஸ் பண்ணி வாங்கிறதுல பெரிய காசே திரும்பி வராது. அருண்ஜேட்லி என்ன சொல்கிறாருன்னா, 2015 பட்ஜெட்டில் இபிஎஃப்பும் இஎஸ்ஐயும் ப்ராப்ளமு, லோ பெய்டு ஒர்க்கர்ஸ் ஹெவியர் டிடக்ஷன்ஸ் வருது, ஹையர் பெய்டு ஒர்க்கர்ஸ்க்கு ஈஸியாக இருக்குது, அதை நான் சரி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இது வரைக்கும் எந்த கவர்மெண்ட்டும் சரி பண்ணலை. ரைட்டா? 54,700 ரூபா 2,09,000 ரூபாவில் 35% இன்விசிபிள் டேக்ஸ். நார்மலாக பணக்காரங்க அழறாங்களே, அவங்க 10லேருந்து 15 லட்ச ரூபாய்க்கு வாங்கினாதான் இந்த டேக்ஸ். இதில் இஎஸ்ஐ இன்கம் கிளைம் ரேஷியோ அப்படின்னா இவங்க வாங்கிக்கிற பணத்தில் எவ்வளோ கிளைம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% தான் கிளைம் ஆகுது. ப்ரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸில் 90%க்கு மேலே கிளைம் ஆகுது. ஸோ இஎஸ்ஐ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஸ்கீமு 41% ஆஃப் இட்ஸ் ப்ரீமியம் இன்கம் கம்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம். ஸோ அதாவது பணத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து 41% ப்ரீமியம் வருது. இன்வெஸ்டிங் இன்கம்லேருந்து வருது. அதாவது பணம் போட்டவங்கள்ட்ட சரியாக சர்வீஸ் கொடுக்காம ஃபுல்லாக காசு வாங்குறாங்க. உங்களுக்கு புரியலன்னா, இன்சூரன்ஸ் இன்கர்டு கிளைம் ரேஷியோனா நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. 100 ரூபா கலெக்ட் பண்ணால் 83 ரூபா செலவாகுது. இது வெறும் ப்ரீமியமில் மட்டும் கலெக்ஷனு. இதை தவிர இந்த ப்ரீமியம் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்கறதுலேருந்து வர்றது தான் 41% இன்கம். ஸோ இது ஹைலி இன்எஃபிஷியன்ட்டு. நீங்கள் ப்ரைவேட் செக்டருக்கோட இன்சூரன்ஸ் கம்பெனியோட இதை கம்பேர் பண்ணி பாருங்கள். அதனால் நாங்கள் மட்டும்தான் டேக்ஸ் கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. இன்றைக்கி பல ஊரில் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஃபெசிலிட்டி வந்துருச்சு. தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் உங்களால் ஹை எண்டு ட்ரீட்மெண்ட்டு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் இன்சூரன்ஸ் இருந்தால் பண்ணுறதுக்கு இருக்குது. ஆனால் திருப்பூர் மாதிரி ஊர்லேயே கையில் காலில் பிடிச்சி இப்போ தான் இஎஸ்ஐயே வந்திருக்கு. இதில் தவிர ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃபு கிடையாது, கிளைம் செட்டில்மெண்ட்டில் டிலே, எல்லா ப்ராப்ளமும் இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு மேண்டேட்ரி பேமெண்ட்டுங்கிற பேரில் இன்விசிபிள் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறத நம்ம கணக்கிலேயே எடுக்கிறதில்ல. அட்லீஸ்ட் ஏழைங்களை ஸ்பேர் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ் வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.